பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவினை மீளப்பெற வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பட்டமளிப்பு விழா இடம்பெறும் சமகாலத்தில் பல்கலைக்கழக நுழைவாயிலில் குறித்த போராட்டம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணம், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக அதை இல்லாமல் செய்யணுமென்றதுக்காக கையெழுத்து பெற்று அதை ஜனாதிபதிக்கும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் நாங்கள் இன்று பல்கலைக்கழக சமூகத்தினர் மத்தியிலும் ஏனைய பொதுமக்கள் மத்தியிலும் கையெழுத்தினை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் மனிதாபிமான நியதிகளுக்கும் முற்றிலும் எதிரானது. அப்போ இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்ட காலப்பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை சமூகம் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்ட அளவு மிக குறைவு. அப்போ இப்போ பயங்கரவாதம் இல்லை, பயங்கரவாத அமைப்பு இல்லை, விடுதலை புலிகள் இல்லை என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி சுதந்திரமாக நடமாடி திரிகின்ற பின்னணி, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கிரிக்கெட்டை எந்த விதமான சர்வதேசவோ உள்நாட்டு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சட்டத்துக்கான தேவை எதுவுமே இல்லை. ஆகவே இந்த சட்டத்தை இல்லாமல் செய்து ஏற்கனவே இது நாங்கள் அறிகின்றோம், இதற்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படுது என்று சொல்லி அதுவும் மிக மோசமான சட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். எனவே பயங்கரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இவ்வாறான ஒரு சட்டம் தேவையில்லை. இந்த சட்டத்தை தாங்கள் நல்லாட்சியை முன்னெடுப்பதாகவும் மக்களை சமத்துவமாக நடப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை முன்னெடுப்பதாகவும் சொல்கிற இந்த அனுர அரசாங்கம் இந்த சட்டத்தை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து சுதந்திரமாக சிறுபான்மை சமூகங்கள் சுதந்திரமாக தங்களை கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக இல்லாமல் செய்யணும் என்று சொல்லி பல்கலைக்கழக சமூகமாகிய நாங்கள் ஜனாதிபதியிடமும் அதே போல் சர்வதேச நிறுவனங்களிடமும் மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்.